ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அருமையான சுவையில் ஒரு நார்த்தங்காய் பச்சடி ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ட் வச்சு தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு ரொம்ப எண்ணெய்லாம் தேவைப்படாது, ஊறுகாய்க்கு பண்ணுற மாதிரிலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அது கூட ஊற்றிக்கோங்க. கடுகு வெந்தயம் தாளிச்சதுக்கப்புறமா நான் ஒரு 5 நார்த்தங்காய் மீடியம் சைஸில் எடுத்துருக்கிறேன். அதுக்கு தகுந்தவாறு ஒரு 20 சின்ன வெங்காயம் இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி அதை போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 20 பல் பூண்டு, ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் இதையும் பொடிசாக கட் பண்ணி அதோடு சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக லைட்டாக வதங்கினா கூட போதும். அப்புறமா நான் இந்த சைஸில் தான் எடுத்துருக்கிறேன் நார்த்தங்காய். இது 2 நாள் ஆகிட்டு அதனால் பழுத்த மாதிரி இருக்குது, ஒன்றும் பிரச்சனை நல்லாயிருக்கும். நான் இதை கொஞ்சம் கட் பண்ணி ஒரு நாள் உப்பில் வச்சுருந்தேன், அதனால் அப்படி இருக்குது. நார்த்தங்காய் பச்சடிக்கு ஊறுகாய் மாதிரி பெருசாக கட் பண்ணக்கூடாது, பொடிசாக கட் பண்ணிக்கணும். நீங்கள் நார்த்தங்காவை தனியாக வேக வச்சு கூட இதை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுவும் அதே சேம் டேஸ்ட்டில் தான் இருக்கும். நான் ஒரு நாள் அது உப்பில் போட்டது மட்டும்னால அது வேக வைக்கலை. இதை மாதிரி எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரட்டும், அது வரை வேக விட்டுக்கோங்க. மூடி வச்சு அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா வேகணும். நார்த்தங்காய் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மற்ற பொருட்களை சேர்க்கணும், அதனால் அது வரை வேகட்டும். அதை நம்ம நல்லா லைட்டாக கட் பண்ணி பார்த்தாலே தெரியும். வெந்ததுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன். புளி நல்லா கரைச்சி புளி தண்ணியை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புளி நார்த்தங்காயில் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரட்டும். அந்த புளியோட ஸ்மெல்லாம் போகணும். இதுக்கு மசாலா பொடிக்கு நீங்கள் எவ்வளோ காரம் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, அப்புறமா கொஞ்சம் சாம்பார் பொடி, 1 டீஸ்பூன் சாம்பார் பொடியும் போட்டிருக்கிறேன். அப்புறமா 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, இந்த 4 மசாலா பொடியும் போட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரம் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எவ்வளோ காரம் யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கு தகுந்தவாறு போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி போட்டிருக்கிறோம், பார்த்து போட்டுக்கோங்க. அந்த புளிலாம் ஊற்றிருக்கிறோம். புளி போட்டிருக்கிற மசாலா எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி அதோட பச்சை ஸ்மெல்லாம் போகிறது வரை நல்லா மூடி வச்சு அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. அந்த ஸ்மெல்லாம் போய் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடுங்க. எல்லாம் சேர்ந்து வரணும். அப்புறமா வெந்ததுக்கப்புறமா இதில் முக்கியமாக நம்ம கடைசியாக கொஞ்சமாக வெல்லம் போடணும். இல்லை வெந்ததுக்கப்புறமா வெல்லம் போட்டுக்கோங்க. 25 கிராம் அளவுக்கு போட்டிருக்கிறேன். புளிப்பு, இனிப்பு, கசப்பு, லைட்டான ஒரு கசப்பு, எல்லா சுவையும் சேர்ந்து வரும். அதான் இதோட ஒரு சுவையான டேஸ்ட்டே அதுதான். அதனால் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெல்லமெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பரான அருமையான ஒரு நார்த்தங்காய் பச்சடி தயாராகிடும். கடைசியாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இனிப்பு, புளிப்பு, கசப்பு எல்லா சுவையும் சேர்ந்து அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டில் ஒரு நார்த்தங்காய் பச்சடி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நார்த்தங்காய் கிடச்சின்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் நார்த்தங்காய் பச்சடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.